ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் சஞ்சய். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கங்குவாவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கங்குவா அப்படின்னு ஆரம்பித்தோடனே நான் எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில. போனதுக்கு இந்த கிளாஸ் வேணால் வர்த்துன்னு சொல்லுவேன். அதுக்கும் 30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து போட்டு இந்த கிளாஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ என்னன்னா, அதை தாண்டி இந்த கிளாஸில் ஏதாவது இந்த கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்துட்டு அது கூடயும் 2 பஞ்சு ஒன்று காதில் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நிம்மதியாக போயிட்டு ஒரு 2.5 மணி நேரமாச்சு தூங்கிட்டே வந்திருக்கலாம் கொடுத்த காசுக்கு, இல்லையா? என்னமோ கண்ணா பின்னான்னு எடுத்து வச்சிருக்காரு சிவா, ஏதோ ட்ரை பண்ணுறங்கிற பேரில். ஸோ அதுதான், அதனால தான். ஏன்னா இந்த கண்ணாடி மூலியமாக ஒரு பக்கம் தெரியுது, அது இல்லாமல் வந்து படம் ஃபுல்லாக ஆன்னு கத்துறானுங்களா. ஸோ காது வந்து தலை வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறியாகுது காது. ஸோ அதுதான் போகும்பொழுதே வந்து இந்த கிளாஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பஞ்சு ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அவங்க தரமாட்டாங்க போகிறதா இருந்தால், ஓகேவா? அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்காக சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். டிஎஸ்பி மியூசிக் சொல்லலாம், அதுவும் ஃபுல் படம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு. அடுத்தது சூர்யாவோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ அது நான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் பாபி டியோல் வர சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவர் தான் இந்த வில்லனிசம்ங்கிற பியூரே வந்து காட்டார். ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ கார்த்தியோட லாஸ்ட்டு அந்த கேமியோ ரோல் பார்த்தீங்கன்னா ஏதோ படத்தில் அது ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஏன் சொல்கிறேன், அது சொல்லி ஒரு யூஸும் இல்லாத மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. படத்தை பார்த்துட்டு ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டோம் எல்லாருமே. அதுதான் நான் உண்மையாக சொல்லி ஆகணும். என்னடா இவன் நெகட்டிவாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? படம் ஃபுல்லாக நெகட்டிவ் தாங்க. சிவா கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்கிற கதையே வேணாம், அதையும் இதையும் சம்மந்தமேலாம் லிங்க் பண்ணிருக்கீங்க. அது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதை தாண்டி படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது எல்லாமே கிரிஞ்சு. ஏதோ என்ன சொல்கிறது, யோகி பாபு இருக்காரு, ரெடின் கிங்ஸில் இருக்காங்க, அப்புறம் ஹீரோயினுங்கிற பேரில் அந்த திஷா பட்டானி, அவங்களாம் எதுக்குன்னு தெரில. அந்த கிளாமரிசமாக ட்ரெஸ்ஸை காட்டி கூட்டத்தை வர வைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரில. அந்த 30 நிமிஷம் அட்டர் வஸ்ட்டு, எதுக்குன்னே தெரியல. இந்த சூர்யாவுக்கு வேற ஏதோ அந்த அஞ்சான் கேட்டது மாதிரி கொடுத்து விட்டு உள்ளே ஒரு சட்டை போடாமல் மேலே அந்த கோட்டு மட்டும் போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கன்றாங்க ஒரு காஸ்டியூமை கொடுத்து விட்டு அதை என்னால் பார்க்க முடியல. பர்சனலாக எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அதை. ஸோ அதை தாண்டி ஒரு 30 நிமிஷம் எப்படா ஓட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு, சரி ஒரு பாஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க, ஒரு கதவுல போகுது, சரி இதுக்கப்புறமாச்சும் சூப்பராக அந்த 30 நிமிஷம் உட்கார முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அதை தாண்டிட்டோமே, ஒரு கட்டத்தை தாண்டிட்டு சரி உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நானும் உள்ளே உட்காந்துருங்க. பார்த்தா ஒரு மாதம் ஒரு என்ட்ரி, சரி அது வேணால் ஒத்துக்கலாங்க. சூர்யா ஒரு கண் வந்து வேறு லெவலில் பேசிட்டு, வெறும் அந்த கண் ஆக்டிங்லேயே மூஞ்சி ஃபேஸ்லேயே வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக என்னன்னு தெரில, அந்த லென்ஸ்லேயே வந்து பக்காவாக இருந்துச்சு அவருக்கு, அந்த கண்ணை மட்டுமே காட்டுறது. ஸோ இந்த என்ட்ரிலாம் வந்து ஓகேவாக இருக்குது, அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அதை தாண்டி படம் போகும்பொழுது சிவா என்னத்த ரைட்டிங் எழுதிருக்காரு இன்னும் ஒன்றும் புரியல. ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு கேரக்டரைசேஷனே கிடையாது. எந்த கேரக்டர் என்ன பண்ணுது அதை வந்து அப்சர்வ் பண்ணவே முடியல. இந்த மெயினாக சினிமாட்டோகிராஃபர் புவர்னே சொல்லுவேன். என்னமோ கண்ணாப்பின்னு ஏதோ போயிட்டுருக்கு. எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கட்ஸே கிடையாது, ரொம்ப புவராக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் சினிமாட்டோகிராஃபரை விட்டுடலாம். அதை தாண்டி எடிட்டிங் வரும்போது நீங்கள் பண்ணும்போது அந்த ஃப்ளோ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்க்கலாம்ல. அதெல்லாம் பார்க்காம ஏதோ காசு இருக்கு என்கிட்ட, இந்த காசில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா வந்து சும்மா ஒரு குப்பையாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கானுங்க. அதுதான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் டேங்க. ஸோ பவர் ஸ்டார் படம் வந்தால் கூட அவரை கலாய்க்கிறதுக்கு ஒரு 10 கூட்டம் வரும். இந்த படத்தை கலாய்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து மன உடைச்சலை வந்து ஆக்கிருக்கு. இது நான் மட்டும் இல்லை, முக்கால்வாசி ரிவ்யூஸ் அதுதான் சொல்கிறாங்களே. ஸோ அதை தாண்டி பாசிட்டிவ்னு சொல்கிறானுங்களே, என்ன படத்தில் பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுங்க. FDFS, அதாவது ஃபஸ்ட் டேங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் டேல நான் வந்து 3 மணி ஷோ போகிறேன் காசி தேட்டரில். பாதி தேட்டர் ஃப்ரீயாக இருக்குது. எந்த படத்துக்காவது அந்த மாதிரி இருக்குமா? சூர்யா படம் 2 இயர்ஸ் ஆச்சு தேட்டரில் வந்து கொடுத்த பில்டப்புக்கும் ஹைப்புக்கும் படம் வந்து வேறு லெவலு. ஏதாவது அந்த 2000 crores ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிருக்காரு, நான் வரேன் அதுக்கு வருவேன் மெயினாக. ஸோ இதெல்லாம் கொடுத்தும் தேட்டர் வந்து காலியாக இருக்குது. ஒரு 220 அப்படின்னா சரி, ஃபர்ஸ்ட் டே 190 + டேக்ஸ்,
ஓகேவா, ஆன்லைனில் புக் பண்ணால் ரீசனபிள். அதை தாண்டி ஒரு 3Dங்கிற பேரில் இந்த கண்ணாடிக்கு ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா, சரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகே என்ன விடுங்க. ஸோ முக்கால்வாசி தேட்டர் வந்து பிடிங்கி வச்சுருவாங்க. ஸோ இவ்வளோ வந்து கொடுத்து பார்க்குறோமே அப்படின்னா அந்த ஒரு 2 hours 30 minutesங்கிற படம் ஒர்த்தாக இருக்கணுமா இல்லையா? ஒர்த்தா? இது சுத்தமாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான் என்ன கேட்டால். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கலாய்கிறாங்க. இந்த ஸ்டார்டிங் ஒரு 30 நிமிஷத்தில் தி பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. என்ன ரீல்ஸ் வந்து படமாக எடுத்து வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கை. அப்புறம் படம் ஆரம்பிச்சோடனே கடவுளே அஜித்துங்கிற மாதிரி தேட்டரில் கட்டிகிட்டு இருக்கானுங்க. சிவாவுக்கும் அஜித்துக்கும் ஒரு லிங்க்கை என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் இதுதான் நடந்துருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப முடியல. அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படா வரும்னு சொல்லிட்டு நான் டைம் பார்த்து உட்காந்துருக்கேன். என்னால் முடியல, என்னை விட்டுருங்கடா நான் போகிறேன்டா ஏஞ்சி அப்படின்னு. கூட வந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை விட்டுருவேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவன்லாம் கதறவே மாட்டான். ஸோ அதுதான் எல்லாருமே வந்து அங்கே கதறானுங்க தேட்டரில் எல்லாமே. ஃபஸ்ட்டு இன்ட்ரோக்கு அவ்வளோ சத்தங்க. செகண்ட் திருப்பி அந்த கங்குவா சூர்யா வருவார்ல, அந்த இன்ட்ரோக்கு வந்து ஒரு 100% சட்டத்துலேருந்து ஒரு 50% தான் சத்தம். அந்த மாதிரி படத்தை ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ லேகு, ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் கண்ணாப்பின்னு எடுத்து வச்சிருக்காரு சிவா. இதை எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட கனெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது அடுத்த சீனுக்கு வந்து இதுதான் வரணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு இல்லை, கேரக்டரைசேஷன் தான் மெயினே. இங்கே வந்து நான் சூர்யா வந்து அவங்க அப்பாவோட ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண விரும்பல. அவரோட பையங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்லேயே செகண்ட் ஹாஃபில் தாங்க தெரியுது. அப்போ தான் சொல்கிறாரு இதை விட்டு போவல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு புரியுது. ஸோ அது வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ் ஏதோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு தள்ளினா போதும் அப்படிங்கிறது படமே கிடையாது. ஸோ நிதானமாக நிறுத்தி ஏதோ என்னமோ நடக்குது, ஏதோ சம்திங் என்ன நடக்குதுன்னே தெரில. அந்த மாதிரி ஏதோ போகிறான் வரான் சுடுறான் சாவுறானுங்க, இது சுடுறனுங்கிற பேரில் அந்த வில்லம்பு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதை தாண்டி என்னன்னா சென்டிமெண்ட்டுங்கிற பேரில் போட்டு சாவடிச்சு விட்டாரு. எப்பவுமே சிவா போனோம்னா சென்டிமெண்ட் ஆச்சு கொஞ்சம் அட்லீஸ்ட் நல்லா கனெக்ட் ஆகி அழுவோம். இதில் வந்து கிரிஞ்சு மேட்ச் ஆகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கடைலுக்குள்ள ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்களும் அந்த ஒரு பொண்ணும் கிராக்கடைலுக்குள்ள சண்டை போடுற மாதிரி. அது என்னென்னா இப்போ தளபதிக்கு வந்து அயனா கூட சண்டை போடுற மாதிரி ஒன்று வச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதை இப்போ எடுத்து காட்டணுங்கிற மாதிரி இது கூட கிராக்கடைல் கூட வந்து போட்டு விட்டாங்க. சரி அதுவாச்சு ஏதோ கனெக்ட் ஆச்சு. இதில் வந்து அந்த சீன் எதுக்கு வருது அப்படின்னு தெரியல. அதை தாண்டி ஒரு சென்டிமெண்ட் சாங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. சுத்தமாக ரொம்ப கிரிஞ்சு மேக்ஸில் இருந்துச்சு. ஒன்றுமே சுத்த துள்ளி கூட கனெக்ட் ஆகலை யாருக்குமே. போன ஆடியன்ஸுக்கு ஏதோ சிரிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் உட்காந்து, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, டே எங்களை விட்றா தேட்டரை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக முடியல. ஸோ அதை தாண்டி ஏதோ உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டு டைம் எப்படாவும் ஒரு என்ன சொல்கிறேன் 230 rupees கொடுத்துருக்கோமே அதுக்காச்சும் உட்காருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம தலைமை கார்த்தி சார் வந்து வந்தார். ஸோ அவர் வந்துனே அவர் ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ இருக்கார். என்னன்னா பாபிடியோவில் வந்து கொண்டுடுறாங்க, அது பையன் இவர் தான். ஸோ வந்து அதை வந்து இவர் தலைவராக வந்து கிளைமேக்ஸில் வந்து காட்டுறாங்க. அதாவது எப்படின்னா இந்த விக்ரம் படத்தில் வந்து ரோலெக்ஸ் போடுறாருல சூர்யா, அந்த மாதிரி இவரை காட்டணுங்கிற பேரில் நெகட்டிவ் சைடில் காட்டணுங்கிற பேரில் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து என் சீட்டில் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ரோலெக்ஸ் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான், ரோலெக்ஸ் இல்லை டீலெக்ஸ், ரோலெக்ஸ் இல்லை டீலெக்ஸ் அப்படின்றான் என் ஃப்ரெண்டு. அதுதான் எனக்கு என்னன்னா இப்போ லோக்கிங்கிறது ஒரு தனி செட், அவருக்கு ஏற்ற மாதிரி அவரு ஐடியா ஒன்று பண்ணுறாரு, நமக்கு என்ன வரும்? ஸோ அதை பண்ண வேண்டியது, எதுக்கு அடுத்தவங்களோட ஐடியாவை காப்பி பண்ணி அதேமாரி பண்ணணும் அப்படிங்கிறது இது எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது பார்ட் 2 தயவு செஞ்சு வேணால் கையெழுத்து கும்பிட்றோம், இந்த பார்ட் 1 முடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரணும். அது என்ன, அது டீம் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக வந்து என்ன சொன்னீங்க 1000 crores 800 crores கிடையாது, டேரெக்டாக வந்து 2000 crores. அதை தாண்டி ஞானவேல் ராஜா வந்து சொல்லிருக்காரு என்னன்னா, நான் இந்த பாஸை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் வந்து உங்களை பார்க்குறோம், பெரிய ரெக்கார்டோட வந்து பார்க்குறோம் அப்படின்னு. 200 to 300 crores தாண்டுமா அந்த படம்? தயவு செஞ்சு வாயெல்லாம் விடாதீங்க. ஆல்ரெடி அஞ்சானுங்கிற படத்தில் வந்து அப்படிதான் வாயை விட்டு சரியான அடி வாங்கினாங்க. ஸோ அதேமாரி சூர்யா சாருக்கும் சரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக வந்து பேசினார், இந்தமாரி படம் வேறு லெவலில் இருக்கும் இதாக இருக்கும். படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுறது ஆடியன்ஸ், நம்ம இல்லை. நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகே அவர் சைடில் அவர் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு, நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த வாயெல்லாம் விட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அஞ்சானில் அடி வாங்கி தான் இவ்வளோ தூரம் வந்தார். ஸோ நல்ல படங்களும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பார்ட் 2ங்கிற இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வந்து செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து எப்படி முடிகிறாங்கன்னா அந்த படத்தை பற்றி டோட்டலாக சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா எனக்காச்சும் நான் இந்த கண்ணாடி 30 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்களாம் போனீங்கன்னா அது கூட கிடைக்காது. அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு காதில் ஒரு பஞ்சு எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு வாங்க 2 hours. அதுதான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து இது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் பேசுனதுமே அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதுதான் உண்மை உள்ளதை தான் சொன்னேன். ஸோ அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அதுலேயும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் நான் பெரிய கொஸ்டின் மார்க் தான் வைப்பேன், அதுலேயும் பார்க்காதீங்கன்னு சொல்லி. ஸோ அதை தாண்டி உங்கள் விருப்பம். ஸோ ஓகே, இதேமாரி நிறையா ரிவ்யூஸ் வரணும் அப்படின்னா எங்கள் சேனல்ஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய் ஃப்ரம் குஜால்ஸ். பாய், நன்றி, வணக்கம்.